20 இயர்ஸ்க்கு முன்னாடி அருவி திருக்கோயில் வந்திருக்கேன் நான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து எக்ஸசைஸ் செஞ்சுட்டு அதில் ஒரு சிலர் வந்து உட்காரவே மாட்டாங்க, கீழே உட்கார மாட்டாங்க. கீழே உட்கார மாட்டேன்னா அதை நின்று நடக்கிற போஸ்டர் மட்டும்தான் பிடிக்கும். குமிஞ்சு ஏதாவது எடுக்கணுன்னா கூட தே வில் எக்ஸ்பெக்ட் சம்படி எல்ஸ் டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பண்ணணும்னு நினைக்கிற டைப் தான் இருப்பாங்க. பட் அதுலேயும் அப்படி இருக்கிறவங்களும் சேர்ந்து இந்த எக்ஸசைஸ் செஞ்சுட்டு நிறைய பேர் இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறாங்க. அதில் நானும் ஒரு ஆள். பிகாஸ் ஐ மெட் வித் அன் ஆக்சிடெண்ட். அதில் வந்து அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தேன். உண்மையிலுமே நீங்கள் அந்த மகராசனமெல்லாம் பண்ணிங்கன்னா யாருக்கெல்லாம் ஹிப் பெயின் இருக்கோ அந்த ஹிப் பெயின் வந்து கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் வலிச்சுதான் அப்படின்னு நீங்கள் தேடணும் இடுப்பில் எந்த இடத்துல வலிச்சுதுன்னு. அது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மீ. அதுலேயும் இந்த ஹேண்ட் எக்ஸசைஸு லெக் எக்ஸசைஸ்லாம் வந்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் பாடியே லைட்டாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எந்திரிச்சு என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி. அதுலேயும் பிஃபோர் சன்ரைஸ் எந்திரிச்சு பண்ணுறது வந்து ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது காயக்கல்ப பயிற்சி பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை வந்து மறக்காமல் பண்ணுங்கள். பிகாஸ் ஐ எம் டூயிங் தட் டில் டுடே. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வயிறில் போய் நமக்கு சிஸ்டம் என்ன இருக்குதோ அந்த சிஸ்டத்தில் போய் ப்ராப்பராக ப்ராசஸ் ஆகி வரணும். அப்படின்னா அது வந்து சில பேருக்கு நல்லாயிருக்கும், சில பேருக்கு கஷ்டப்படுவீங்க. பட் இதை வந்து கண்டிப்பாக காயக்கல்ப பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா எல்லோரும் எல்லா டிஃப்ரெண்ட் ஏஜஸில் இருக்கிறீங்க. ஒரு சிலர்லாம் ப்ராக்டிஸ் ஆகிருப்பீங்க ஒரு சில விஷயத்தில் அனுபவத்தில். பட் ஒரு சில விஷயத்தில் ப்ராக்டிஸே ஆக மாட்டோம். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருந்திருக்கேன் எவ்வளோ வருஷமாக, இப்படி தான் இருக்க முடியும் என்னால் அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்மளை எப்போ வேணாலும் எந்த சூழ்நிலையில் வேணாலும் நம்ம நல்லவங்க ஆகிறக்க நம்மளை மாற்றிக்கலாம். அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ நம்ம ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரும் நினைப்பீங்க உடம்பு முடியலையா சரி உடனே ஒரு டாக்டரை பார்த்தா ஒரு 4 டேப்லெட் வாங்கினா 2 நாளில் குணமாயிடலான்னு சொல்லிட்டு. பட் அது வந்து ஒரு டெம்ப்ரவரி ரிலீஃப் தானே, ஒசர பர்மனெண்ட் ரிலீஃப் கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் நம்ம எல்லாம் எப்படி ஆகிட்டோம், எல்லோரும் உடனே எல்லாருக்கும் நல்லா ஆகணும், உடனே எல்லாத்தையும் சரியாகணும், இன்றைக்கி நினச்சா அடுத்த நிமிஷத்தில் நல்லா ஆகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டோம். அது இருக்கக்கூடாதுங்கிறதும் அடுத்து என்னோடய ரிக்வெஸ்ட்டு. நீங்கள் இது செஞ்சீங்கன்னா இதுலேருந்து நிறைய பேர் ரிவர்சல் ஆகி நல்லதுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. டு பி ஹியர் வித் ஆல் மை லவ்விங் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஹியர், அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் ஆஃப் யூ டு ஃபாலோ வாட் எவர் யூ ஹவ் ஸ்டடிட் ஹியர் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப் அண்ட் பி ஹாப்பி ஃபார் யோர் செல்ஃப் அண்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றிங்க.